வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல 2015ல நடந்த குரூப் 2 எக்ஸாமோட ஜெனரல் தமிழ் கொரி ஆன்சர் கீ பார்க்கலாம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. விடை தேர்க. சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? இதுல எதெல்லாம் சரின்னு பாத்தீங்கன்னா 3, 4 தான் சரி. நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். இதுதான் சரியான வாக்கியங்கள். முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வழு எது? வினாவழு. வரை இந்த வேர் சொல்லை வினையால் அணையும் பெயராக்குக. இதுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா வரைந்தவன். ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. இறைச்சி. டூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனற்றுள் எது? உன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில வர்றது. பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையை தெரிவு செய்க. சரதம். சரதம்னா வாய்மை. சூலிகை அப்படின்னா நிலாமுற்றம். மகோததி அப்படின்னா கடல். அவனி நாடு. கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். இதுல எது தவறுன்னு பாத்தீங்கன்னா அமிர்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபுதான் தவறானது. சரியானதெல்லாம் என்னன்னு பார்த்தலாம். மிளகு நீரை சாத்தமது என்பது வைணவ மரபு. ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு. எண்ணிய எண்ணியாங் கெய்துப எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு. இந்த மோனை பாத்தீங்கன்னா கீழ்கதுவாய் மோனை. கீழ்கதுவாய்னா எந்தெந்த சீர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்னா இருக்கும்னா 1, 2, 4. 1லயும் 2லயும் 4லயும் இருக்கக்கூடிய சீர்ல முதல் எழுத்து ஒன்றி வர்றதுதான் கீழ்கதுவை. இதுவே இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 இந்த ரெண்டுத்துலதான் ஒன்னா இருக்கும். கூழை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 தொடர்ந்து மூணுத்துலயுமே ஒன்னா இருக்கும். மேற்கதுவாய் மோனை அப்படி பாத்தீங்கன்னா 1, 3, 4 இந்த சீர்ல மேற்கதுவாய். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இதுல எது தவறா பிரிக்கப்பட்டிருக்குன்னா வெண்மதிய வெண் பிளஸ் மதின்னு பிரிச்சிருக்காங்க. இதுக்கு வெண்மை பிளஸ் மதி அப்படின்னு வரும். சரியானதும் பார்த்தலாம். காடிதனை காடு பிளஸ் இதனை. வெந்து வந்து வெந்து பிளஸ் வந்து. கருமுகில் கருமை பிளஸ் முகில். பொருந்தாத இணையினை காண்க. அழுது அடியடைந்த அன்பர். அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர்னு இங்க கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அவர் கிடையாது, மாணிக்க வாசகர். இப்ப சரியானதுமே மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாத்தீங்கன்னா புறநானூறு. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை. இதுல 1, 3 சரி. 1 என்னன்னா திரு பிளஸ் குறள் திருக்குறள். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. 3 என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். பட்டியலை பொறுத்த சொல்லியிருக்காங்க, பார்த்தலாம். கோகோதை நாடு சேர நாடு. பார்ப்பு குஞ்சு. புள்ளினம் பறவை இனம். அல்லற்பழனம் சேற்றுவயல். நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? இதுல பாத்தீங்கன்னா 1, 3 இதுதான் சரியானது. 1 என்னன்னா பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். இதுதான் ஏலாதி பற்றியான சரியான கூற்று.
பொருந்தா இணை கண்டறிய சொல்லிருக்காங்க. புத்தபிரான் நீலகேசி, இதுதான் பொருந்தாத இணை. சரியானதெல்லாம் பார்த்தலாம். இயேசு பெருமான் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, சிவபெருமான் சுந்தரர், நபிகள் நாயகம் உமரப்புலவர். திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? இதுல 1 மற்றும் 2 சரியானவை. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திருக்குடராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். இது சரி. திருக்குற்றால நாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருளாகும். இதுவும் சரியானது. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர், இந்த பாடலுடையோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரம். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? இதுல 1 மற்றும் 2. அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக. இது பார்த்தலாம். விளைந்து முதிர்ந்த விழுமுத்து, மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், இது பாத்தீங்கன்னா புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது, பட்டினப்பாலை. புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. கிருஷ்ணகிரி கோத்தகிரி, இதுல கிரி அப்படிங்கிற சொல்லு எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க, மலை. திருவிளையாடல் புராணம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? இதுல சரியானதுன்னு பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3 தான். அதை பார்த்தலாம். திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் இன்னும் 3 பிரிவுகளை கொண்டது. இங்க பட்டியலை பொறுத்து சொல்லியிருக்காங்க, என்னன்னு பார்த்தலாம். தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது, இது யார் சொல்லியிருக்காங்கன்னா கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, தொல்காப்பியம். தன்னேர் இல்லா தமிழ், எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது, குரோலல். எந்த நூல் அதற்குரிய ஆசிரியர் பொறுத்துக பார்த்தலாம். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், பெரும்பானாற்றுப்படை இதுல பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிறது கரெக்டா, தமிழ் எதுன்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் இணையம், சர்ச் இன்ஜின் தேடு பொறி, இ ஜேர்னல் மின் இதழ், இ புக் மின் நூல். கீழே காணப்படுவனற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர், இதுதான் பொருத்தமற்றது. மற்றதெல்லாம் சரி. என்னன்னு பார்த்தலாம். சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்கள். பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. இங்க வைப்பு முறை, பாட்டு வைப்பு முறையும் அதுக்குரிய திணையும் கொடுத்திருக்காங்க, அது பார்த்தலாம். 10, 20, 30, 40 இது எந்த இதுல வரும் பாத்தீங்கன்னா நெய்தல் திணை. 6, 16, 26, 36 மருத திணை. 4, 14, 24, 34 முல்லை திணை. 2, 8, 12, 18 குறிஞ்சி திணை. ஒலி வேறுபாடு இருந்து பொறுத்துக. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வலை கொடுத்திருக்காங்கல்ல, அது மீன்பிடி வலை. செகண்ட் இருக்கக்கூடிய வலை பொந்து. வாழை அப்படிங்கிறது ஒரு மீன் வகை, வாழைனா மர வகை.
கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? இதுல 1, 2 தான் சரி. கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பனு அகமது மரைக்காயர். பொருந்தாத ஒன்றை தேர்க்க சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல்கள்ல பொருந்த ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன பயலே செய்தி கேளடா. ராசராச சோழனுலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தலாம். மாணிக்க வாசகர் திருக்கோவை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர். முன்னீர் வழக்கம் மகடூவு ஓடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். கீழே காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. இதுல பொருத்தமற்றது நீதிநெறி விளக்கம், கந்தர் கரிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபர் பாடினார். இதுதான் இதுல பொருத்தமற்றது. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது? திருப்பெருந்துறை. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் ந.மு. வேங்கடசாமி நாட்டார். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். மு. மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். பட்டியலை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பார்த்தலாம். அதாவது இயற்பெயர் புனைப்பெயர் கொடுத்திருக்காங்க. புதுமை பித்தன் சோ விருத்தாசலம், ஈரோடு தமிழன்பன் சகதீசன், வாணிதாசன் எத்திராஜ், கண்ணதாசன் முத்தையா. பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெற்பு, கிள்ளை. இதுல பொருந்தாத சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா வெற்பு. ஏன்னா உங்களுக்கு வெற்பு அப்படின்னா மலை, மற்றபடி சுகம், கிள்ளை, தத்தை இதெல்லாம் கிளிய குறிக்கிறது. பொருட்டன்று, இத பிரித்து எழுதுக. உரிய விடையை குறிப்பிடுக. இது பாத்தீங்கன்னா பொருட்டு பிளஸ் அன்று. ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் கற்றீது. ஐகார குறுக்கம் கடலை. ஔகார குறுக்கம் வௌவால். மகர குறுக்கம் மருண். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. இது எல்லாருமே கரெக்டா எழுதிடுவீங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. பின் வருவனவற்றை பொருத்துக. விரிநகர் வினைத்தொகை, மலரடி ஓமைத்தொகை, மா பலா வாழை உம்மைத்தொகை, முதுமரம் பண்புத்தொகை. இதுவும் பொறுத்துகதான் பார்த்தலாம். 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல். இது பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். பொருந்தாத இணைனை கண்டறிக. பொருந்தாதுன்னு பாத்தீங்கன்னா மருதம். மருதம் மீன் பிடித்தல், உப்பு விற்றல் கொடுத்திருக்காங்க. மருதம் எப்பவுமே பாத்தீங்கன்னா வயல் சார்ந்தது. ஸோ வயல்ல களை பறிக்கிறது, உழவு, நெல்லறிதல் இதுதான் வரும். இவங்க கொடுத்திருக்க மீன் பிடித்தல், உப்பு விற்றல்லாம் நெய்தல் கூறியது. நெய்தல்னா கடல் சார்ந்த இடம், அது கூறியது. முல்லை ஆசிஷல் களை பறித்தல், வரகு விதைத்தல், பாலை நிறை கவர்தல், சூறையாடல், குறிஞ்சி தேனெடுத்தல், கிழக்குதல். இதெல்லாம் கரெக்ட். அகர வரிசைப்படி இதுவும் கரெக்டா எழுதிடுவீங்க. செக் பண்ணிக்கோங்க. அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க. இந்த தொடர்ல பிழை நீங்க வடிவம் பாத்தீங்கன்னா
ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை? இதுல 1, 2, 3 சரியானவை. நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை ஊறு பெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் தெரியும். இது 3மே சரியானது. கூவா குறுகினி, இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கூவா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம், குறுகினி வினையெச்சம். இங்க பொறுத்து கொடுத்திருக்காங்க. வாளை இளம்பெண், உலை பிடரிமயிர், விலை தயிர், வளை சுரபுன்னை மரம். இன்மையுள் இன்மை விருந்தொரால், இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பண்பாகு பெயர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவர் அம்புஜத்தம்மாள். கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க. இதுல பொருத்தமற்றதுன்னு பாத்தீங்கன்னா, நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது தான் பொருத்தமற்றது. மற்றதெல்லாம் சரி. அதாவது சேரர், சோழர், பாண்டியர் என்னும் மூவேந்தர்கள் ஆளப்பெற்றது தமிழ்நாடு. அப்புறம் நகை, அழுகை, உவகை, பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்கள். யானை, குதிரை, காலால் படைகளில் வலிமை, வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியானது. இந்த பொறுத்துக்கு பார்த்தலாம். பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர், தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். 8 தொகை நூல்களில் அக புறப்பாடுகளை கொண்ட நூல் எது? பரிபாடல். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? இதுல 1, 4 தான் சரியானது. 3 + 900 முத்தொள்ளாயிரம். சேர, சோழ, பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம். சேர, சோழ, பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். இதுதான் சரியானது. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுசர். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் ஐங்குறுநூறு. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன பாத்தீங்கன்னா, பெயர் தெரியவில்லை. ஏன்னா அது அப்பவே அவங்க கண்டுபிடிக்க முடியல. பொறுத்துக பார்க்கலாம். கொண்டல் மேகம், தாமம் மாலை, புரிசை மதில், மல்லல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலம். முக்குடல் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? சரி பாத்தீங்கன்னா 1 மற்றும் 3. முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்ற இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்வை பற்றிய நூல் முக்குடல் பல்லு. 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்குடல் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்துள்ளது. இதுவும் தெரியாது, ஆசிரியர்னு தெரியாது. விற்பெரும் தடந்தோல் வீர, இந்த பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு. பேயனார். கீழே காணப்பெறுவனவற்றுள் எவை சரி அற்றவை என்று கூறுக. இதுல சரி அற்றவை பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான் சரி அற்றவை. நம்ம சரியானதே பார்த்துக்கலாம், அடுத்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நற்றிணை செய்யுட்கள் அகவற்பாவால் ஆனவை. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு கந்தமாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான்.
பொருந்தாத இணை கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழன். இது சிலப்பதிகாரம் கொடுத்திருக்காங்க, அதுதான் பொருந்தாது. ஏன்னா அதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா திருவாசகம். மத்ததெல்லாம் சரியா பொருந்திருக்கு, செக் பண்ணிக்கோங்க. களிரி எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் திருக்குறள். பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம். திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திருக்கடிகம் 102 வெண்பாக்களை கொண்டது. இது ஏன் தப்புன்னு பாத்தீங்கன்னா திரிகடுகத்துல 101 வெண்பாக்கள் தான் இருக்கும். திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதானார் கரெக்ட். திருக்கடுகம் 17 கீழ்கணக்கு நூல்கள் 1. சுக்கு மிளகு திப்பிலான மருந்துக்கு பெயர் திருக்கடுகம். இது எல்லாமே சரி. பாந்தல், உரகம், பன்னகம், பனி இந்த சொற்களோட பொருள் பாம்பு. பட்டியல பொறுத்து சொல்லியிருக்காங்க, பார்த்தலாம். பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசு கவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுர கவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். பொறுத்து கொடுத்திருக்காங்க, பார்த்தலாம். அதாவது மூலிகையோட பொது பெயரும் சிறப்பு பெயரும். தூதுவளை அப்படின்னா நாணப்பச்சிலை. கற்றாழை குமரி. கரிசலாங்கண்ணி தேகராசகம். குறுமிளகு இந்திய மருந்து. இப்ப பொறுத்துக பார்த்தலாம். கொலையே களவே காமத்தி விளைவு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்பில் தோன்றுவன. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனுச்சொல். இது பாத்தீங்கன்னா சொல்லில் தோன்றுவன. வெக்கல் வெகுளல் பொல்லா காட்சி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார் மூத்தார் பிணிநோயிற்றார் இறந்தார் என்பது இயல்பே. இந்த பொறுத்தக பார்த்தலாம். தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர். கருணாமிர்த சாகரம். வி கோ சூரியநாராயண சத்ரியார். மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர். முதுநாரை இசை நூல். பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறகோட்டிய செங்குட்டவன். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக. இந்த பொருத்தமற்றது பாத்தீங்கன்னா சுவை மிகுந்த விருத்தப்பாக்கால் கற்பனை களஞ்சமாக திகழ்கின்றன. இதுதான் பொருத்தமற்றது. மற்ற எல்லாமே பொருந்தும். பொறுத்துக்க பார்த்தலாம். நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி கட்கநேத்ரி. பழமலைநாதர் பாத்தீங்கன்னா விருத்தகிரீஸ்வரர். செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. விடை தேர்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் யார்? வாணிதாசன். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றி அமைத்துக் கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. பொருத்தமற்றது பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் பெரியார்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் பொருத்தமற்றது. மற்றபடி பெரியாரோடது எல்லாமே சரி. பெரியார் பகுத்தறிவாத சங்கத்தை நிறுவினார். கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். மகாத்மா காந்தியின் தொண்டரானார். இதெல்லாம் ஓகே. இது லாஸ்ட் இருக்கதான் பொருத்தம் இல்லாதது. வ.வே.சு. ஐயர். மங்கையர்க்கரசின் காதல். தாண்டவராய முதலியார். பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார். அபிநய கதைகள். கூப்பரா. காணாமலே காதல். பொருந்தாத இணை கண்டறிக. பொது உடைமை புதுமைப்பித்தன். இதுதான் பொருந்தாதது. நம்ம சரியானது பார்த்தலாம். தனித்தமிழ் மறைமலை அடிகளோடது. பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா. புரட்சி பாரதிதாசன்.
துப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கர். புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மற என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? லட்சுமி. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராசர். மணநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்கதேவர். பொறுத்துக. அம்பை. அம்பைனா வீட்டின் மூலையின் ஒரு சமையலறை. அனுராதா ரமணன். ஆக்சுவலா இது யார் யார் என்ன புக்கு எழுதுனாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அனுராதா ரமணன் பாத்தீங்கன்னா கால சுமை தாங்கி. திலகவதி காளி. பாக்யா பலம்புரி.